நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான படம். வாழ்க்கையில ஒரு 2 நிமிஷம் கூட ஒரு இடத்துல ஒண்ணா இருக்க முடியாத, ரொம்பவே முரண்பட்ட ஒரு அப்பாவும் பையனும் 2 நாள் ஒண்ணா ஒரே வீட்ல தங்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. அந்த 2 நாள் அவங்களுக்குள்ள என்னலாம் நடக்குது? அதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் என்ன ஆனாங்கன்றது தான் இந்த படத்தோட முழு கதையும். மேத்தா பாய்ஸ்ன்னு 2025ல வந்த ஒரு ஹிந்தி படம். படம் ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா சூப்பரா இருந்தது. அதனால தான் இந்த படத்த பேசினேன். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே நமக்கு நம்ம ஹீரோவ தாங்க காட்டுவாங்க. ஹீரோவ பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு ஆர்க்கிடெக்ட். பெரிய கம்பெனில வேலை பார்க்கறான். இப்போ காலங்காத்தால தூங்கி எந்திரிச்சு விட்டத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தலைக்கு மேல உள்ள கூரையிலயும் சரி, அங்கங்க சுவத்துலயும் நல்லாவே தண்ணி இறங்கி பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு போய் கிடக்குது. இவன் தனியா தான் அந்த வீட்ல தங்கி இருக்கிறான். சோ வீடு ரொம்பலாம் நீட்டா இருக்காது. எங்க பார்த்தாலும் குப்பையும், மீந்து போன சாப்பாடுன்னு ரொம்ப கண்றாவியா தான் இருக்கு வீடு. அப்புறம் இவன் ஒரு வழியா அமர எந்திரிச்சு எப்பவோ வாங்கின மீந்து போன சாப்பாடு இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பேப்பர் பென்சில் எடுத்து ஏதோ ஸ்கெட்ச் எல்லாம் பண்ண ட்ரை பண்றான். ஆனா எதுவும் சரியா வர மாட்டேங்குது. அதையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஒரு வழியா ஆபீஸுக்கு கிளம்பி போனா அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்க நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டு வேக வேகமா இவனை அந்த பொண்ணோட கேபினுக்கு கூட்டிக்கிட்டு போகும். எதுக்காகனா அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லார்கிட்டயுமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட பத்தின ஐடியா கேட்டிருக்காராம் ஓனர். நீ எதையாவது வரைஞ்சிருக்கியா, வரைஞ்சு கொண்டு வந்திருக்கியான்னு கேர்ள் ஃபிரெண்டு கேட்பாங்க. இவன் அதத்தான் வீட்ல வரைய முயற்சி பண்ணான் போல. ஆனா இவன் கொஞ்சம் வரைஞ்சும் வச்சிருக்கான். இவனுக்கு அதுக்கான ஐடியா இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட அதை காட்ட மாட்டேங்கிறான். ஏன்னா இவனுக்கு எந்த அளவுக்கு திறமையும் ஐடியாவும் இருக்கோ அதே அளவுக்கு அவன் டிசைன் மேல ஒரு பயமும் இருக்கு. நம்மளை விட இந்த ஆபீஸ்ல நிறைய சீனியர் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்க. அவங்க மத்தியில நம்ம என்ன பெருசா பண்ணிட போறோம்னு ஒரு நினைப்பு இருக்கு போல. அந்த ஒரு பயத்திலேயே இவன் வரைஞ்சு வச்ச டிசைன் எதையும் யார்கிட்டயும் காட்ட மாட்டேங்கிறான். இது கேர்ள் ஃபிரெண்டுக்கும் நல்லா புரியுது. அவனும் எவ்வளவோ பாசிட்டிவா அட்வைஸ் எல்லாம் பண்ணி பாக்குறா. இன்னைக்கு மீட்டிங் நடக்க போதாமா, அந்த மீட்டிங்ல தயவு செஞ்சு உன் டிசைனை பிரசன்ட் பண்ணுன்னு சொல்றா. இவனும் சரி சரின்னு மண்டையாட்டுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீட்டிங் நடக்க போற ஹால் நமக்கு காட்டுவாங்கங்க. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ போய் அசம்பிள் ஆயிட்டான். ஆளா அந்த கம்பெனியோட ஓனர் தான் வராரு. ஆனா மத்த யாரும் இன்னும் வந்த பாடில்ல. அவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னப்பா இன்னும் நேரம் இருக்கு, அதுக்குள்ள வந்துட்டேன்னு கேட்பாரு. எப்பவுமே ஏதாவது மீட்டிங்னா முக்கியமான விஷயம்னா முன்னாடியே வந்து உட்கார்ந்து இருக்கிறது என்னோட பழக்கம்னு சொல்லுவான். அந்த கம்பெனியோட ஓனருக்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். இவனால நல்லபடியா ஒரு ப்ராஜெக்ட டிசைன் பண்ணி கொடுக்க முடியும், அதுக்கான திறமை இவன்கிட்ட இருக்குன்னு கேர்ள் ஃபிரெண்டுக்கு எந்த அளவுக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை இந்த ஓனருக்கும் இருக்குங்க. அவரும் கூட உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா, பக்கத்துல ஏதோ பேப்பர் வச்சிருக்கியேப்பா, ஏதாவது வரைஞ்சு வச்சிருக்கியான்னு கேக்குறாரு. இவன் ஆனா பயத்துல இல்லன்னு சொல்லிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீட்டிங்கும் ஆரம்பிச்சிருது. அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற சீனியர் ஒருத்தர் அவரோட டிசைனை எல்லார் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அந்த டிசைன்ல அந்த கம்பெனியோட ஓனருக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்ல போல. இந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு யூனிவர்சிட்டியை இங்க கட்ட போறாராமா. அந்த யூனிவர்சிட்டி வெறும் கட்டடமா மட்டும் இல்லாம ஒரு ஷோ பீஸா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாராம். அதாவது வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் அந்த கட்டடத்தை பார்த்து மிரண்டு போயிடணுமா. அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான டிசைனை தான் அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் எதிர்பார்க்கிறாரா இந்த கம்பெனி கிட்ட இருந்து. இந்த கம்பெனிக்காரங்களும் பல வருஷமா டிசைனை போட்டு போட்டு அவருக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே அவருக்கு பிடிக்கல. ஆனா இப்போ இந்த இடத்துல ஒரு டிசைனை ஃபைனலைஸ் பண்ணி சீனியர் ஆர்கிடெக்ட் எல்லார் முன்னாடியும் பிரசன்ட் பண்ணார் இல்லையா, அந்த டிசைனை கூட அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஏத்துக்க மாட்டாரோன்னு கம்பெனி ஓனருக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க. ஓனருக்கும் இந்த டிசைன்ல பெருசா சாட்டிஸ்பாக்சன் இல்ல போல. அதனால மத்த எல்லார்கிட்டயும் வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா, எதுவா இருந்தாலும் ஓப்பனா உங்க ஐடியாவை இந்த இடத்துல சொல்லுங்கன்னு கேட்பாரு. ஆனா எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க. ஹீரோ எதையோ வரைஞ்சு வச்சிருக்கான் போல, அத சொல்லலாமா வேண்டாமான்னு அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இவன் ஏன் இன்னும் சொல்லாம இருக்கான்னு கேர்ள் ஃபிரெண்டுக்கு இவன் மேல கடுப்பா இருக்கு. எல்லாத்தையும் மீறி அவன் சொல்லலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள ரிசப்ஷன்ல இருக்க அம்மா ஓனருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொண்டு வராங்க. அந்த மெசேஜ் அவர் படிச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அனுப்பி வைக்கிறாருங்க. ஹீரோவும் அதை வாங்கி பாக்குறான். அத பார்த்ததும் அவன் ஒரு மாதிரி அப்செட்டா பதட்டம் ஆயிடுவான். என்ன ஏதுன்னு நமக்கு அப்போ தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஆனா வேக வேகமா அந்த மீட்டிங்கை விட்டு அவன் கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி ஓனரும் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம என்கிட்ட கேளுப்பான்னு சொல்றாரு. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவன் நேர வர்றது ஏர்போர்ட்டுக்கு தான். அவசர அவசரமா பிளைட் புடிச்சு அம்மா அப்பா இருக்க சொந்த ஊருக்கு டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அன்னைக்கு ஹோலி போல மக்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியா ஹோலி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் கார்ல ஒரு மாதிரி அப்செட்டா வரான். ஒரு வழியா சொந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குனா அந்த வீடே ஒரே அமைதியா இருக்கு. வேக வேகமா வீட்டு வாசலுக்கு போவான். ஆனா முன்வாசல் வழியா போகாம என்ன நினைச்சான்னு தெரியல, பின்பக்கமா போறான். கதவை திறந்தா உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோவோட அக்கா தான். அக்காவை பார்த்தாலும் கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிருவா நம்ம ஹீரோ. அக்காவும் அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. இவன் மீட்டிங்ல இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்கன்ற நியூஸ் தான் இவனுக்கு வந்திருக்கும் போல. எப்படி இறந்தாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா
அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அப்பாவோட மடியிலேயே கடைசி மூச்ச விட்டுட்டாங்கடான்னு அக்கா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா எங்கன்னு கேட்டா, அவர நீ இப்போதைக்கு பார்க்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு உட்கார வச்சு டீ எல்லாம் போட்டு குடுப்பா அக்காகாரி. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா? அவரு பொண்டாட்டி இறந்து போனதுக்கு துக்க விசாரிக்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்கல்ல வீட்டுக்கு. அவங்க கிட்டலாம் போய் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் பையனும் நிப்பான். பையன்கிட்டயும் போய் 3வது மனுஷங்கிட்ட பேசுற மாரி தான் பேசுறாரு. அப்புறம் அம்மாவ அந்த ரூம்ல தான்ப்பா வச்சிருக்கோம். போய் பாருன்னு மயன்கிட்ட சொன்னா, இவனும் வேக வேகமா போவான். அம்மாவ கடைசியா பாக்குறதுக்கு. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா ஓங்கி கை தட்டி மயம் பேர சொல்லி கூப்பிட்டு, "ஏப்பா கொஞ்சம் அந்த செருப்ப கழட்டி வச்சுட்டு உள்ள போன்னு" சொல்றாரு. அவரு மனைவிய கடைசியா வச்சிருக்க இடத்த ரொம்ப புனிதமா பாப்பாரு போல. அதனால அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அப்பா எல்லார் முன்னாடி அவன்கிட்ட அப்படி சொன்னது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த இடத்துலயே அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். இப்படிதாங்க அப்பாவும் புள்ளையும் இருப்பாங்க. அப்பா ஏதாவது சொன்னா புள்ளைக்கு சுத்தமா பிடிக்காது. புள்ள என்ன செஞ்சாலும் அப்பாவுக்கு அது சுத்தமா பிடிக்காது. அவன் மேல நம்பிக்கையும் இருக்காது. அப்புறம் அம்மாவ போய் இவன் பார்க்குறான். அம்மாவோட இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. அதையெல்லாம் டீட்டெயிலா நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்புறம் இறுதி சடங்கு நடந்ததுக்கு அப்புறம் 2, 3 நாள் கழிச்சு இவன் அங்க தான் தங்கி இருக்கிறான். அப்பவும் கூட அந்த புது பிளான பத்தி, ப்ராஜெக்ட்ட பத்தி யோசிச்சு யோசிச்சு எதையாவது வரைஞ்சுகிட்டே இருப்பான். அப்ப அக்காகாரி வந்து தம்பி கிட்ட வாடா அப்பா கிட்ட போய் பேசுவோம். அடுத்த கட்டத்த பத்தி பேசணும்னு சொல்றா. ஏன்னா அக்கா இருக்கிறது அமெரிக்கால. அப்பாவும் அம்மாவும் இந்த ஊர்ல இருந்திருக்காங்க. இப்ப அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா? அதனால அப்பா தனியா இங்க இருக்க முடியாது. அமெரிக்காவுக்கு கூடவே பொண்ணு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுது. அதனால அத பத்தி பேசலாம் வான்னு தம்பியையும் துணைக்கு கூப்பிடும் அக்கா. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, "இத பாரு நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. அவருக்கும் எனக்கும் ஒத்து போகாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால நீயே போய் பேசிக்கோன்னு" சொல்லி அனுப்பிருவான். அக்காக்காரியும் அப்பாவ தேடி போறாரு. சரி பொண்டாட்டிய இழந்தவரு எங்கேயாவது சோகமா உட்கார்ந்திருப்பாருன்னு பார்த்தா, அவரு ஏரியா பசங்களோட கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு கோவத்தோட போகும் உங்ககிட்ட பேசணும்ப்பா வாங்கன்னு. அவரும் பால போடுமா அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாரு. உடனே பேசியாகணும்னு பொண்ணு ஒத்த கால்ல நிக்குது. இத பாரு இப்பலாம் எத பத்தியும் பேச வேண்டாம். நைட்டு சாப்பிடும்போது பேசிக்கலாம் போமான்னு சொல்லி பொண்ண அனுப்பிச்சு வச்சுருவாரு. பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். அப்புறம் நைட் நேரத்துல அப்பா கிட்ட மெதுவா அக்காகாரி பேச்ச ஆரம்பிக்கிறா. பொண்ணு அமைதியா இருக்க சொல்லிட்டு அப்பாவே அவரோட முடிவ சொல்றாரு. பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது இவரும் இவரோட மனைவியும் பேசி வச்சிருந்தாங்களாம் முன்னாடியே. 2 பேத்துல யார் முதல்ல இறந்து போனாலும் உயிரோட இருக்க இன்னொருத்தர் பொண்ணு கூட அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடணும்னு. அதனால உன் அம்மா சொன்ன மாதிரி நான் உன் கூடயே வந்துடுறேன்மா. நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுன்னு அவர் கூலா சொல்லிட்டாரு. பொண்ணுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இவர கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. அம்மாவே நமக்கு முன்னாடி அப்பாவ இந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிருக்காங்களேன்னு அம்மாவ நினைச்சு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. அப்பா அத புரிஞ்சுக்கிறத நினைச்சும் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த பக்கம் எல்லாம் சுமூகமா இருக்கும்போது ஹீரோ இன்னொரு பக்கம் கத்துக்கிட்டு இருப்பான் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போன்ல. அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி தான் இப்பயும் கத்திக்கிட்டு இருக்கான். அக்காவும் சாப்பிட வாடான்னு கூப்பிட்டா அவன் வர்றதாவே தெரியல போன்ல தான் பேசிக்கிட்டு இருப்பான். வேகமா அப்பா எந்திரிச்சு போய் போன புடுங்கி கட் பண்ணிட்டு சாப்பிடுறா அப்புறம் போன்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதுல அவனுக்கு சுருக்குன்னு வந்துரும். எதுக்கு இவர் இப்படி ஓவரா என்னைய கண்ட்ரோல் பண்றாருன்னு அவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஆனாலும் டென்ஷனை வெளியே காட்டிக்க மாட்டான். மறுநாள் காலையில எந்திரிச்சதும் வேக வேகமா பொட்டி புடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பிடுவான். இனிமே என்னால இங்க இருக்கவே முடியாதுன்னு. அக்கா எவ்வளவோ கெஞ்சுவா. ஏன்னா அப்பாவை இப்ப அமெரிக்காவுக்கு அக்காகாரி கூட்டிட்டு போயிட்டானா கடைசி வரைக்கும் அக்காகாரி கூடயே தான் அப்பா இருக்க போறாரு. இவன் அமெரிக்காவுக்கு வந்தாதான் பார்க்க முடியும் அப்பாவை. ஏன்னா அந்த அளவுக்கு பாசத்தோடலாம் இவன் அமெரிக்காவுக்கு அப்பாவை பாக்குறதுக்காகலாம் போக மாட்டான். அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. ஏன்னா 2 பேருக்கு ஒத்து போகாது இல்லையா? அதனால அவர் அமெரிக்காவுக்கு போற வரைக்கும் கொஞ்ச நாள் அவர் கூட இருறான்னு கேக்குறா. கெஞ்சுறா. ஆனா அவன் முடியவே முடியாதுன்ட்டான். சரி போகும்போது அட்லீஸ்ட் சொல்லிட்டாவது போடான்னு அதுக்கும் கெஞ்ச வேண்டியது இருக்கு அக்கா. அதுக்கு மட்டும் ஓகே சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் நான் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்றான். அப்பாவும் என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டேன்னு கேட்பாரு. வேலை இருக்குன்னு சொல்லுவான். அப்படியா சரிப்பா வேலை தான் ரொம்ப முக்கியம். நீ ஊருக்கு போயிட்டு வான்னு சொல்றாரு அப்பாவும். பெருசா 2 பேருக்கும் ஒட்டுதல் இல்ல. ஆனா இவன் போறதுக்கு முன்னாடி இவன் கிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்பாரு. அமெரிக்கால கிரிக்கெட் விளையாடுவாங்களான்னு. அதுக்கு பையனும் இல்லப்பா அமெரிக்கால பேஸ்பால் தான் விளையாடுவாங்கன்னு சொல்றான். அத கேட்டதும் மனுஷன் ஒரு மாதிரி சோகமாயிடுவாரு. பொதுவா வெளியில இருந்து இவர பாக்குற எல்லாத்துக்கும் என்ன தோணும்? பொண்டாட்டி இறந்து போனதும் பொண்ணு இவர அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அமெரிக்கால போய் இனிமே வாழ போறாருன்னு நினைப்பாங்கல்ல. ஆனா அவருக்கு தாங்க தெரியும். இத்தனை வருஷமா பொறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்த அந்த வீட்டையும் அந்த நினைவுகளையும் விட்டுட்டு புடிச்ச எல்லா விஷயத்தையும் இங்கேயே விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு இந்த வயசான காலத்துல போய் அவர் மிச்ச வாழ்க்கையை கழிக்கணும். அது அவருக்கு இன்னொரு வாழ்க்கைன்னு சொல்றத விட வலின்னு தான் சொல்லணும். அத அந்த ஒத்த சீன்ல நமக்கு அவர் பேசாமயே புரிய வச்சிருப்பாரு. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா 2, 3 வாரம் கழிச்சு அப்பாவும் பொண்ணும் அமெரிக்காவுக்கு கிளம்பி போக வேண்டிய நாளும் வரும். அப்பா அதுக்காக பேக்கிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். போகிறதுக்கு முன்னாடி இறந்து போன தான் மனைவியோட சிகப்பு சேலை ஒண்ணு இருக்கும். அதையும் ஞாபகார்த்தமா பேக் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஏர்போர்ட்டுக்கு இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு காரும் வந்தாச்சு. பொண்ணும் வேக வேகமா லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பாவை கூப்பிடலான்னு ரூமுக்கு வந்தா அந்த நேரத்துல கிளம்பாம உட்கார்ந்து அப்பா டைப்பிங் மிஷின்ல எதையோ டைப் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு வேக வேகமா என்னடா பண்றாருன்னு போய் பார்த்தா இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு
கிளம்பி போறதுக்கு முன்னாடி தன்னோட கடைசி ஆசை என்னன்றதையும், தனக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் யார் யாருக்கு போகணும்ன்றத பத்தியும் டைப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இத பார்த்ததும் பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஏன்னா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. கார் வேற ரெடியா வந்து வாசல்ல நின்னுகிட்டு இருக்கு. இப்ப போய் ஏன்பா இதெல்லாம் பண்றீங்கன்னு பொண்ணு கத்துனா, இப்பதான் இத செய்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு அப்பா. ஏன்னா இப்போ இந்த வீட்ட விட்டு போனா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு அவரு வருவாரா மாட்டாரான்னு அவருக்கே தெரியல. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லாம கூட போகலாம். அதனால இப்போ இந்த வீட்ல உட்கார்ந்து இவரோட டைப்பிங் மிஷின்லயே அத டைப் பண்ணி முடிச்சிடணுமாமா. கிட்டத்தட்ட முடிச்சிட்டேம்மா ஒரு 10 நிமிஷம் பொறுன்றாரு. ஆனா பொண்ணுக்கு தான் காண்டாகுது. பொண்ணு கோவப்படுறதும் அவருக்கும் கோவம் வந்துருச்சுங்க. இவருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும்ல. அவருக்கு பிடிச்ச பேட் அங்க தான் இருக்கு. இவரும் அவரோட ஒய்ஃபும் பழைய காலத்து கிராமோபோன்ல பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்களாமா. அதுவும் அங்க தான் இருக்கு. கடைசியா பொண்டாட்டி உயிர் பிரிஞ்சு போன சோஃபாவும் அங்க தான் இருக்கு. இப்படி எல்லாமே இங்க இருக்கு. இதுதான் என் வீடு. இங்க இத பண்ணாம எங்கேயோ அமெரிக்கால வந்து நான் ஏன் என் கடைசி ஆசைய எழுதி குடுக்கணும் உனக்கு? கொஞ்சம் பொறுத்தாதான் என்னன்னு கோவமா கத்திர்றாரு பொண்ணுட்ட. பொண்ணுக்குமே அப்பாவோட மனநிலை என்னன்னு நல்லா புரியுது. இந்த வீட்ட விட்டு கிளம்பி போறது அவருக்கு எவ்வளவு வலியா இருக்குன்னு பொண்ணுக்கு நல்லா புரிஞ்சதுனால அப்படியே அமைதியாயி அப்பா கிட்ட சாரி எல்லாம் கேட்டுருவா. அப்புறம் ஒரு வழியா அவரு சமாதானம் ஆகி வீட்ட பூட்டிட்டு வெளியில வந்துருவாரு லக்கேஜ் எடுத்துக்கிட்டு. கிளம்புறதுக்கு முன்னாடி பொண்ணோட அமெரிக்கா அட்ரஸ் என்னன்னு கேக்குறாரு. பொண்ணும் சொல்லுவா. இத பாரு என்கிட்ட சொல்லாத. நல்லா சத்தமா உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வான்னு சொல்றாரு அந்த வீட்ட பார்த்து. பொண்ணும் மறுபேச்சு பேசாம அப்பா என்ன சொல்றாரோ அத அப்படியே செஞ்சுருவாங்க. அப்புறம் ஒரு வழியா அப்பாவும் பொண்ணும் கார்ல ஏறி ஏர்போர்ட்டுக்கு நல்லபடியா கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அப்பா அமெரிக்காவுக்கு போகும்போது கூட அவர ஏர்போர்ட்ல போய் பார்க்கல. இவன் பாட்டுக்கு ஆபீஸ்ல உட்கார்ந்து அந்த ப்ராஜெக்ட்ட பத்தியே தான் இப்பவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். போறதுக்கு அவனுக்கு ஐடியாவும் இல்ல போல. ஆனா அப்போ திடீர்னு அக்கா கிட்ட இருந்து போன் கால் வருது. இவன் அடிச்சு புடிச்சுக்கிட்டு அப்பதான் ஏர்போர்ட்டுக்கு ஓடுவான். அங்க என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா அப்பாவோட டிக்கெட்ல ஏதோ குளறுபடி ஆயிருச்சாமா. அதனால அவரை இப்ப அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு அக்கா சொல்றா. கரெக்ட்டா இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அப்பா அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஃப்ளைட் இருக்காமா. ஆனா அக்கா இப்ப போயாகணும். அவங்களோட டிக்கெட்ல எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது போல. பாவம் அக்காவுக்கு அமெரிக்கால புருஷன் பிள்ளை எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்பாவ 2 நாளைக்கு நீ தான் பாத்துக்கணும்னு அக்கா சொன்னா, அப்பா முடியவே முடியாதும்பாரு. பக்கத்துல ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ பாருடான்றாரு மகன்கிட்ட. இத கேட்டதும் அக்காவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். மகனும் கெஸ்ட் ஹவுஸ்லாம் வேணாம்ப்பா. ஏதாவது ஒரு ஹோட்டல பாக்குறேன்னு சொல்றான். அக்காவோட மண்டை இன்னும் சூடாயிரும் இத கேட்டதும். சொந்த அப்பா புள்ள மகன் இதே ஊர்ல தான் தனியா ஒரு வீட்ல தங்கி இருக்கான். 2 நாள். 2 நாள் உங்க 2 பேராலயும் ஒரு இடத்துல இருக்க முடியாதா? ஏன் இப்படி என்னைய போட்டு படுத்துறீங்கன்னு கத்து கத்துன்னு கத்திருவா அக்கா. அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகாதுதான். ஆனாலும் வாழ்க்கையில இனிமே 2 பேரும் மறுபடியும் சந்திக்க முடியுமான்னு கூட கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 71 வயசுக்கு மேல ஆகுது. இதுல கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகம் எல்லாம் வேற மறந்துகிட்டே வராராமா. இந்த மாதிரி நேரத்துல கூடவா அப்பாவுக்கும் பையனுக்கும் எந்த ஒரு பாசமும் இல்லாம போகும். ஒன்னா ஒரு 2 நாள் கூடவா இருக்கணும்ன்ற அந்த ஆசை இருக்காது. ஏன் இப்படி இருக்காங்கன்னு ரொம்ப அக்காவுக்கு டென்ஷன் ஆகும். அக்கா கத்துவா, அழுவா. இத பாருங்க நீங்க 2 பேரும் பண்ற எல்லாத்தையும் அம்மா எங்கேயாவது இருந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க எங்கேயாவது போய் தொலைங்க எனக்கு தேவையே இல்ல. நான் என் பிள்ளைங்கள பார்க்க போறேன்னு அவ பாட்டுக்கு கோவத்துல அழுதுகிட்டே போவா. அப்புறம் இவ அழுகிறத பார்த்துதான் தம்பி ஓடி போய் சமாதானப்படுத்துவாரு. அப்பாவும் கூட கொஞ்சம் சமாதானம் ஆகுறாரு. கவலைப்படாதம்மா நீ நல்லபடியா போயிட்டு வா. நாங்க 2 பேரும் ஒரே வீட்ல 2 நாள் தங்கிக்கிறோம்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா பொண்ணு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா ஏடா ஏதாவது ஹோட்டல்ல பாக்குறியான்னு அப்பா கேட்பாரு. இவனும் கார்ல வந்து ஏறுங்கன்னு சொல்றான். எங்க கூட்டிட்டு போய் விட போறானோ தெரியல. இப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அவன் தங்கி இருக்க அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வருவாங்க. லக்கேஜ் எடுக்கிறேன்னு பையன் சொன்னா கூட அவரோட லக்கேஜ் இந்த வயசான காலத்துல கூட அவர் தான் தூக்கிட்டு வருவேன் பிடிவாதமா இருக்காரு. லிப்ட்ல ஏறி போவாங்க. எந்த ஃப்ளோர்னு கேட்டா கடைசி மாடிம்பான். மும்பையோட வியூவ பாக்குறதுக்காக அந்த வீட்டை வாங்குனானாமா. மேல ஏறி வந்தா லிப்ட் ஒரு லெவலுக்கு மேல முடிஞ்சு போயிரும். அப்புறம் இன்னும் 2 ஃப்ளோரு படிக்கட்டுல ஏறி தான் போகணும். அப்பாவுக்கு வயசான காலத்துல கஷ்டமா இருக்கும். ஆனாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதுலயும் அவர் லக்கேஜ் அவரே தூக்கிக்கிட்டு தான் ஏறுவாரு. பையன் கிட்ட கடைசி வரைக்கும் லக்கேஜ் குடுக்கவே மாட்டாருங்க. எவ்வளவு வயசானாலும் என்னோட வேலைய நான் தான் செய்வேன்னு பிடிவாதமா இருக்காரு. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்குள்ள போனதும் பார்த்தா வீடு ஒரே குப்பையா இருக்கும். மகன் அப்பாவ பெட்ல படுத்துக்க சொல்லுவான். அவன் சோஃபால படுக்கிறேன்றான். ஆனா இவர் வேணாண்டா நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன். நீ எப்பவும் போல ஒரு ரூம்லயே படுத்துக்க அப்படிம்பாரு. இல்ல எனக்கு காலையில வேலை இருக்கு. சோஃபா தான் எனக்கு கரெக்ட்னு அவன் சொல்லுவான். மறுநாள் சண்டே போல சண்டே கூடவா நான் வேலை பாக்குறேன்னு அப்பா அதுக்கும் திட்டுவாரு மகனை போட்டு. நான் ஏன் இஷ்டப்படி எப்ப வேணா வேலை பார்த்துட்டு போறேன் உங்களுக்கு என்னன்னு அவனும் சண்டை போடுறான். இது பத்தாதுன்னு அவன் பெட்டுக்கு பக்கத்துல ஒரு போட்டோ இருக்குங்க. அதுல அம்மாவோடையும் அக்கா கூடயும் ஹீரோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் அவனோட நினைப்புல ஃபேமிலி போட்டோ போல. அந்த போட்டோல கூட அப்பா இல்ல. அதையெல்லாம் அப்பா பார்த்து ஒரு மாதிரி வருத்தப்படுவாரு. அப்புறம் மகன் தூங்கி போயிடுறான். அப்பாவுக்கான தூக்கமே வரமாட்டேங்குது. நைட் எல்லாம் ஒரே மழை வேற பெய்யுதுங்க. காலையில வரைக்கும் பெரிய மழை பெய்யுது. திடீர்னு மழை பெஞ்சதுனால ரோட்ல இடுப்பு வரைக்கும் தண்ணி நிக்குதாமா. அத
அதனால உன்னால இன்னைக்கு கண்டிப்பா ஆபீஸுக்கு போக முடியாது மகனேன்னு அப்பா சொல்றாரு. இவனும் சரின்னு கேட்டுக்கிறான். ஆனா இவரு நேத்து சொன்ன மாரியே எல்லாம் நடக்குதேன்னு உள்ளுக்குள்ள ஒரு கடுப்பு இருக்கும் அவனுக்கு. அப்புறம் வீட்ல உட்கார்ந்து அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பா நூடுல்ஸ் வேணுமான்னு கேட்பாரு, வேணாம்பா. அவன் வேணான்னு சொன்னாலும் அவர் பண்ணிட்டு வந்து வப்பாரு. அவன் முன்னாடி வேணும்னே டிவிய போட்டு பாப்பாரு. இவனும் கொஞ்சம் கொஞ்சமா வேலையெல்லாம் மறந்துட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு டிவி பாப்பான். அப்பா பண்ணி கொண்டு வந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவான். கொஞ்ச நேரத்தையே அப்படியே நல்லா தூங்கிடுறான். ரொம்ப நாள் கழிச்சு தூங்குவான் போல. அப்பா மகன் ரொம்ப டயர்டா இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறான்றதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அவன டிஸ்டர்ப் பண்ணாம அவர் பாட்டுக்கு போயிருவாருங்க. அவன் தூங்கி எந்திரிச்சதும் பார்த்தா அப்பா இருக்க மாட்டாரு. இவன் அடிச்சு புடிச்சு எங்கடா போனாருன்னு ஓடி வந்து பார்த்தா, நைட்டு சமைக்கிறதுக்காக ஜாமான் வாங்க போனேன்றாரு. கூடவே சரக்கையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வருவான். வரும்போது லிஃப்ட்ல கரண்ட் இல்லாம போயிடும். லிஃப்ட் எடுக்காது. எகிறி குதிச்சு தான் அப்பாவும் பையனும் உள்ள இருந்து வருவாங்க. அப்ப கூட அவன் ஹெல்ப்ப கேட்காம அவரே தான் வருவாரு. லைட் இல்லாததுனால வீடு முழுக்க கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சு, மகனுக்கு பிடிச்சதையெல்லாம் சமைச்சு, அப்பாவும் பையனும் ரொம்ப வருஷம் கழிச்சு உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்ப ஓரளவுக்கு 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. அப்பா வேலைய முடிச்சிட்டியான்னு கேட்பாரு. கரண்ட் இல்லாததுனால லேப்டாப்ல என்னால ஒர்க் பண்ண முடியல. சார்ஜ் போயிடுச்சுன்னு மகன் சொல்லுவான். நீ ஆர்க்கிடெக்ட் தானடா? வரையறதெல்லாம் பேப்பர் பேனால செய்ய முடியாதா என்ன? லேப்டாப் இல்லைன்னா உனக்கு ஒரு வேலையும் ஓடாது போலயே. அந்த காலத்துல தாஜ்மஹால்லாம் லேப்டாப்ப வச்சுக்கிட்டாடா கட்டுனாங்க. வெறும் பேப்பரும் பென்சிலும் தானே இருந்தது. இப்படி எக்கு தப்பா அப்பா பேசினதும் மகனுக்கு ரொம்ப டென்ஷன் வந்துரும். என்ன என் வேலைய பத்தி தப்பா பேசுறீங்களான்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அப்பாவும் நான் சீரியஸா பேசலடா, சீரியஸா எடுத்துக்காதேன்னு சொல்லுவாரு. பதிலுக்கு பையனும் அப்பா ஒரு டைப்பிங் ஸ்கூல் வச்சிருந்தாராமா. அவர் பேசிக்கலி ஒரு டைப் ரைட்டர் போல. அத பத்தி பேச ஆரம்பிச்சிருவான். நீங்களும் தான் முதல்ல டைப்பிங் ஸ்கூல் வச்சிருந்தீங்க. அடுத்து அத ஓவர்டேக் பண்ணி கம்ப்யூட்டர் வந்துச்சு. அந்த மாரி தான் என்னோட வேலையும். அந்த காலம் மாதிரி இப்பவும் பேப்பர் பேனாவ வச்சுக்கிட்டு சுத்த முடியுமான்னு ஒரு வார்த்தைய விட்டுட்டான். இதுல அப்பாவும் ஏன் தொழில மட்டமா பேசுறியான்னு மகன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. 2 நிமிஷம் தான் சிரிச்சு பேசியிருப்பாங்க அப்பாவும் பையனும். அடுத்த 3வது நிமிஷமே சண்டை வந்துருங்க. அப்புறம் 2 பேருக்குமே தூக்கம் வராது. அந்த நேரத்துல அக்கா கிட்ட இருந்து தம்பிக்கு போன் வருது. அவ அங்க போய் லேண்ட் ஆயிட்டாளாமா. அப்பாவும் நீயும் என்ன பண்றீங்க? அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா அவர கூப்பிடுறியா? நான் விஷ் பண்ணணும்னு அக்கா சொல்றா. பாவம் தம்பிக்கு இது தெரியாது. ஆனா இப்போ அத நினைச்சு அவன் வருத்தப்படுறான். பிறந்த நாளுன்றதுனால தான் அவரு சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து டின்னர் எல்லாம் சமைச்சு குடுத்திருப்பாரு போல. அவருக்கு ஒரு விஷ் கூட பண்ணாம விட்டுட்டோமேன்னு அவனுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. மனைவி இறந்ததுக்கு அப்புறமா தனியா இந்த பிறந்த நாள கொண்டாடுறாரு இல்லையா? நம்ம இப்படி அவர ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு ஒரு மாதிரி வருத்தப்படுவான். அக்காவும் எதுவும் சண்டை கிண்டை போட்டீங்களான்னு கேட்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம்னு சொல்லவும் அவளுக்கும் சந்தோஷம் தான். அப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சதும் அப்பாவுக்கு பிறந்த நாளு. அதனால இன்னைக்கு அவர் கூட நல்லபடியா இருப்போம்னு நினைக்கிறான். அதனால கொஞ்சம் பாசமா அவர்கிட்ட போய் பேசுவாங்க. அவருக்கு இன்னும் 16 மணி நேரத்துல ஃபிளைட் இருக்காமா. அதுக்காக அவரு பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தனியா ஒரு பையில பாஸ்போர்ட், விசான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. எங்கேயாவது வெளிய போலாமான்னு கூப்பிடுறான் அப்பாவ. அவரும் ஓகேன்றாரு. ஆனா கூடவே நீ லவ் பண்ற பொண்ணையும் கூட்டிட்டு வாடா, நான் கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி மீட் பண்ணிட்டு போறேன்றாரு. இவன் அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சாதிப்பான். இத பாரு, உன் அம்மா என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா. அதனால நீ கூட்டிட்டு வா. நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணையும் பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்றாரு. உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். சரி நான் ஆபீஸ் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு நைட் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருவாங்க. அங்க போனா ஓனர் வர சொல்லிருப்பாரு போல. அவரோட கேபினுக்கு போய் அந்த மொத்த கேபினையும் ஒரு மாதிரி ஏக்கமா பாப்பான். இவனுக்கு இந்த மாதிரி பெரிய பொசிஷன்ல வரணும்னு ஒரு லட்சியம் இருக்கு. ஆனா என்ன, திறமை இருந்தாலும் பயம் தான் தடுக்குது இவன. அப்ப அவரு ஒரு டிசைனை காட்டி இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு ஹீரோவை பார்த்து கேட்பாரு. இவன் நல்லா இருக்குன்றான். ஆனா அந்த டிசைன் ஓனருக்கே பிடிக்கல போல. அது வேற ஒரு சீனியர் டிசைன் பண்ண டிசைன். இத பாரு, உன் வயசுல எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஆனா கூடவே பயமும் இருந்துச்சு. நீயும் இப்ப அப்படிதான்டா இருக்க. தயவு செஞ்சு உன் பயத்தை எல்லாம் விட்டுட்டு உன் திறமைய வெளிக்கொண்டு வான்னு ரொம்ப பர்சனலா இவனை கூப்பிட்டு வச்சு ஓனரே பேசுறாருங்க. இவனால நல்லபடியா ஒரு பில்டிங்க டிசைன் பண்ணி கொடுக்க முடியும்னு அந்த ஓனருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு இவன் மேல. இவன் ஆனா பெருசா எதுவும் பதில் சொல்லாம அங்க இருந்து வந்துருவான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நைட்டு என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுறாங்க. அப்பாவும் பையனும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்பா தான் பார்ட்டி குடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அவரே பே பண்ண போறேன்னு வேற சொல்றாரு. இவன் வேணாம், இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பான். ஆனா அவரு முடியவே முடியாது, நான் தாண்டா குடுப்பேன், இது என்னோட ட்ரீட்னு ஒத்த கால நிப்பாரு. இந்த பார்ட்டிய முடிச்சதுக்கு அப்புறமா அவர போய் ஏர்போர்ட்ல ஃபிளைட் ஏத்தி விடணும் நம்ம ஹீரோ. கேர்ள் ஃபிரெண்ட் வேற இப்ப அப்பாவை மீட் பண்ண வந்துகிட்டு இருக்கா. வர்றவ லக்கேஜோட வருவாங்க. ஆனா அழகா சாரி எல்லாம் கட்டி சூப்பரா வரா. அப்பாவுக்கு அந்த பொண்ண பார்த்ததும் ரொம்ப புடிச்சு போச்சு. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஹீரோ கிட்ட. அப்புறம் எல்லாரும் நல்லா ஜாலியா பேசுவாங்க. முதல் தடவை பார்த்தப்பயே கேர்ள் ஃபிரெண்டும் அப்பாவும் நல்லா க்ளோஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் எல்லாம் வெட்டி போட்டோ எல்லாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் போய் அங்க வேலை செய்யற ஒரு சர்வர் கிட்ட அப்பா இப்பதான் மும்பைக்கு வராரு, அவருக்கு இங்க விலை அதிகமா இருக்குன்றதெல்லாம் தெரியாது, நான் எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் தான் பில்ல பே பண்ணுவேன்றாரு, அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, அதனால
என்னோட கார்ட்லயே நீ மொத்த பில்லையும் ஸ்வைப் பண்ணிக்கோ. அப்பாவுக்காக மட்டும் கொஞ்சம் அமௌண்ட்ட பில்ல போட்டு அவர்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லிட்டான். அப்பா மேல உள்ள அன்புல தான் இவன் இத்தனையும் பண்றான். பண்ணிட்டு இவன் டேபிளுக்கு போனதும், இவளோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்பா கிட்ட எப்போ உங்க ஒய்ஃப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அவங்கள எப்போலருந்து காதலிக்க ஆரம்பிச்சீங்கன்னு ஒரு கேள்விய கேட்பா. அவருக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கும். அவரும் அந்த கதைய சொல்ல ஆரம்பிப்பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அப்பாவும், அம்மாவும் ஷாப்பிங் போனாங்களாமா. அந்த கடை முழுக்க சிவப்பு கலர் சாரி தான் இருந்துச்சாம். எத சூஸ் பண்றதுன்னு 2 பேருக்குமே தெரியலையாம். ஆனா அப்ப வரைக்கும் பெருசா அவங்க மேல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாம். ஆனா அந்த கடையில ஒரே ஒரு சாரி ரொம்ப சிம்பிளா பிளைனா இருந்துச்சாம். அத பார்த்ததும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே எடுக்கலான்னு இவர் நெனச்சிருக்காரு. ஆனா இவர் எதிர்பார்க்காத மாதிரி இவர் மனைவியும் போய் அதே சாரிய எடுத்தாங்களாமா. அந்த ஒரு நிமிஷத்துல இவருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சாம். இவ தான் நமக்கானவன்னு நெனைக்க ஆரம்பிச்சுட்டாளாம். ஆனா திடீர்னு பார்த்தா வேகமா வந்து புருஷன் பின்னாடி நின்னுக்கிட்டாங்களாமா. ஏன்னா அப்போ அங்க வேல பார்க்குற ஒருத்தரு, "இந்த சாரி எல்லாம் உங்க பட்ஜெட்டுக்குள்ள வராது. இது ரொம்ப காசு கூட. உங்களாலலாம் வாங்க முடியாதுன்னு" சொல்லியிருக்காரு. அப்போ இவருக்கு தோணுச்சாம், நமக்கானவங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா, அது எவ்ளோ விலையா இருந்தாலும் பரவால்ல. நம்ம அத வாங்கி குடுத்தே ஆகணும்னு. இப்படி அவரோட கதைய அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இத கேட்டதும் ஹீரோவுக்கு பகீர்னு இருக்கும். ஏன்னா இவன் பண்ணி வச்சிருக்க வேலை தெரிஞ்சா, இவர் அத எப்படி எடுத்துப்பாரோன்னு ஒரு மாரி பக்கு பக்குன்னு முழிச்சிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா பில்லும் வரும். அப்பா காசு வச்சிருக்காரு. குடுக்கறதுக்காக பணத்த எண்ணுவாரு. திடீர்னு பில்ல பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாருங்க. மகன் பண்ண வேலை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிரும். "ஏன்டா இப்படி பண்ணேன்னு?" கேட்டுருவாரு. "கடைசியா போறதுக்கு முன்னாடி உங்க கூட டின்னர் சாப்பிட்டு போலான்னு நெனச்சேன். ஆனா என்னால இந்த பில்ல கூட கட்ட முடியாதுன்னு நீ நெனச்சுட்டேல்லன்னு" ஒரு மாதிரி உடைஞ்சு போய் கண் கலங்கிடுவாரு. இது அவனுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். கேர்ள் ஃபிரெண்டுக்கும் வருத்தமா இருக்கும். அப்புறம் அங்கிருந்து வேக வேகமா ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான் அப்பாவ. ஏர்போர்ட் வாசல்ல போய் நின்டா, அப்பதான் அவர் ஒரு குண்ட தூக்கி போடுவாரு. இவரு கையிலேயே ஒரு பேக் வச்சிருப்பாரு. அந்த பேக்ல தான் இவரோட பாஸ்போர்ட், விசா, ஒய்ஃப் ஞாபகார்த்தமா எடுத்துட்டு வந்த அதே சிகப்பு சேலை எல்லாம் வச்சிருப்பாரு. அத அந்த ரெஸ்டாரண்ட்லயே விட்டுட்டு வந்துட்டாராமா. இப்ப பாஸ்போர்ட், விசாலாம் இல்லாம எப்படி இவர் ஃப்ளைட் ஏற முடியும்? அதனால அத எடுக்கிறதுக்காக வேக வேகமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா, அங்க அந்த பேக் இல்ல. வேலை பார்க்கிறவங்க ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க அம்மாவோட சிகப்பு சேலை அதுல இருக்குன்னு இவனுக்கு தெரிஞ்சதும், அந்த சேலைய பத்தின கதையெல்லாம் தெரிஞ்சதும் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அங்க இருக்கவங்கட்டலாம் ரொம்ப சண்டை போட்டுருவான். ஹோட்டல் நிர்வாகமும் நம்ம ஹீரோவ சமாதானப்படுத்தி, "உங்க அப்பாவோட பேக் கிடைச்சா, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றோம்னு" சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்புறம் அப்பாவையும் கேர்ள் ஃபிரெண்டையும் கூட்டிட்டு கார்ல ஏறுனா, அப்பா கெட்டியா ஹேண்ட் பிரேக்க புடிச்சுப்பாருங்க. ஏன்னா இவனோட டிரைவிங் மேல அவருக்கு எப்பவும் நம்பிக்கை இருந்ததே கிடையாது. இது எல்லாத்தையும் கேர்ள் ஃபிரெண்டும் கவனிக்கிறாங்க. அடுத்து 3 பேருமா சேர்ந்து வீட்டுக்கு தான் வராங்க. அப்பாவ ஃப்ளைட் ஏத்தி விட்டதுக்கு அப்புறமா ஹீரோவும் கேர்ள் ஃபிரெண்டும் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிருப்பாங்க போல. அந்த பிளான்ல தான் அவ ஹோட்டலுக்கு வரும்போது பெட்டி படுக்கையெல்லாம் கொண்டுட்டு வந்தது. ஆனா இப்போ அப்பா ஃப்ளைட் ஏறாதனால வேற வழி இல்லாம அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு வீட்டுக்கு. ஆனா இதெல்லாம் ஹீரோவுக்கு கடுப்பா இருக்கும். அந்த கடுப்போடயே வீட்டு தொறந்து மகன் முதல்ல பெட்ரூம்குள்ள போயிடுவான். பின்னாடி லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பாவும் கேர்ள் ஃபிரெண்டும் வராங்க. பார்த்தா திடீர்னு ஹீரோ அலற சத்தம் கேட்கும். என்னமோ ஏதோன்னு அப்பாவும் கேர்ள் ஃபிரெண்டும் ஓடி போய் ரூமுக்குள்ள பார்த்தா அவன் பெட்டுக்கு மேல இருந்த ரூஃப் நல்லா வட்டமா உடைஞ்சு கீழ விழுந்துருச்சு. மழை பெஞ்சதுல அந்த இடத்துல தண்ணி சொட்டிட்டே இருந்திருக்கும். இப்ப பார்த்தா உடைஞ்சு கல்லா கிடக்கு மெத்த ஃபுல்லா. அப்புறம் கேர்ள் ஃபிரெண்ட வெளியில சோஃபால படுக்க வச்சுட்டு பெட்டு மேல இருந்த இடிபாடுகளை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அப்பாவும் பையனும் சேர்ந்து தாங்க பெட்ல படுப்பாங்க. அப்பா சொல்லுவாரு, "விட்டத பாத்துக்கிட்டே இப்பதான்டா உன்னோட வீட்ல இருந்து நல்ல வியூ கிடைக்குதுன்னு." அப்புறம் மறுநாள் காலையில மழை வந்தா அந்த ரூம் மேல இருக்க ஓட்ட வழியா தண்ணி வந்துடக் கூடாதுன்றதுக்காக ஒரு தார்பாய போட்டு பொத்தி வைக்கலான்னு நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப வந்து அப்பா கத்துவாரு, "டேய் டேய் இந்த ஓட்ட பக்கத்துல போகாதடா, மறுபடியும் இடிஞ்சு நீ கீழ விழுந்துற போறேன்னு." ஆனா அவன் ரொம்ப கான்பிடென்ட்டா, "இந்த இடத்துல நின்னா மட்டும் இல்ல, குதிச்சா கூட இந்த இடம் இடிஞ்சு விழுகாதுன்னு" சொல்லுவான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பீம் இருக்குமாமா. ஆர்கிடெக்ட் இல்லையா, அதனால அவனுக்கு எல்லாம் தெரியுது. ஆனா அப்பாவுக்கு இவன் சொல்றதுல நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் வீட்டுக்குள்ள போனதும் அப்பாவோட பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு இல்லையா, அதுக்காக கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னு கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றா. அவரு இப்போ அமெரிக்காவுக்கு போகணும்னா டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வேற அப்ளை பண்ணணுமாமா. அந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லி ஒரு பக்கம் கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுக்கு நடுவுல ரூம் மேல விழுந்த ஓட்டைய சரி பண்றதுக்கு வேற ஆளுங்க வராங்களாம். இத பத்தி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்பா வர்றவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் நான் ஏதாவது பண்ணி வைக்கவான்னு கேக்குறாரு. ஆனா மகன் வேண்டவே வேண்டாங்கிறான். "நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு தெரியாதீங்கன்னு" சொல்லுவான். வயசான காலத்துல ஏன் இவர் இதெல்லாம் பண்றாரு? வர்றவங்க வேலையை முடிச்சுட்டு போக போறாங்க. அவ்வளவுதானேன்னு பையன் நினைக்கிறான். ஆனா வீட்டுக்கு வரவங்களுக்கு ஏதாவது குடுத்து தான் அனுப்பணும்ன்றது அப்பாவோட கொள்கை. அதனால பையன் என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் வேலைக்கு ஆள் வரும்போது டீயும் ஸ்நாக்ஸும் பண்ணி குடுக்கறாரு. அவங்களும் அத ஆசையா சாப்பிடுவாங்க. வேலைக்கு வந்தவங்க கிட்ட காலையில பையன் ஒரு இடத்துல நின்னான் இல்லையா, அந்த இடத்துல நின்னா அந்த இடம் கீழே இடிஞ்சு விழுந்துராதா, ஒண்ணும் பிரச்சனை இல்லையான்னு அப்பாவே வாண்டடா கேட்பாருங்க. ஏன்னா பையன் சொல்லும்போது இவருக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா. ஆனா பையன் என்ன சொன்னானோ அதையே தான் வேலைக்கு வந்தவங்களும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு பீம் இருக்கு, அதனால கண்டிப்பா இந்த இடத்துல நின்னா மட்டும் இல்ல, குதிச்சா கூட இடிஞ்சு விழுகாதுன்னு. இத கேட்டதும் அப்பாவுக்கு
கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்ப மகன் சொன்னது சரிதான் போல அவனுக்கு ஏதோ நாலேட்ஜ் இருக்குன்னு நெனைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஐடியா இருந்தது இல்லையா? அப்பப்ப அவன் எதையோ வரைஞ்சு வைப்பான். இப்போ அத பினிஷ் பண்ணி ஓனரோட டேபிள்ல போய் வைக்கிறாங்க. லேட் நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் வேலைய விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் இருந்து முடிச்சு கணக்கச்சிதமா அத கொண்டு போய் வப்பான் டேபிள்ல. அப்ப பார்த்தா அந்த ரூம்ல சீனியர் ஒருத்தரு ஒரு மாடல் பண்ணியிருந்தாரு இல்லையா? அது அந்த இடத்துல இருக்கும். அத போய் பார்ப்பான். ஆனா அத எடுத்து பார்த்ததும் இவன் என்ன நெனச்சான்னு தெரியல. டக்குனு இவன் கொண்டு வந்த ஃபைல எடுத்துட்டு போறான் திரும்ப. மறுபடியும் போய் பென்சில எடுப்பான். அத ஷார்ப் பண்ணுவான். புதுசா வேற என்னமோ வரைய ட்ரை பண்றான். ஆனா ரொம்ப நேரம் மெனக்கட்டும் அவனால அந்த பேப்பர்ல ஒரு புள்ளி கூட வைக்க முடியல. இன்னும் அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஒரு திருப்திகரமான ஐடியா இவனுக்கு கிடைக்கல போல. இவன் நிலைமை இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் அப்பாவ காட்டுறாங்க. அவரு வரப்போற மருமக கூட உட்கார்ந்து பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. பையனுக்கும் அப்பாவுக்கும் தான் ஒத்து போக மாட்டேங்குது. ஆனா பையனோட கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா நல்லா ஒத்து போறாரு. ரொம்ப ஜாலியா பேசி சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா அப்பாவும் பையனும் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போனதுனால டூப்ளிகேட் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அங்க உள்ளவங்க 10 நாள்லயே பாஸ்போர்ட் கிடைச்சிரும்னு சொல்றாங்க. ஆனா அதுல பையனோட மும்பை வீட்டு அட்ரஸ் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மும்பை அட்ரஸ கொடுத்தாதான் 10 நாள்ல அப்பாவுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா. சொந்த ஊர் அட்ரஸ கொடுத்தா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட பாஸ்போர்ட்ல அவர் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டோட அட்ரஸ் தான் இருக்கணுமா. ஹீரோவோட வீட்டு அட்ரஸ்லாம் இருக்க கூடாதாமா. அது ஏதோ ஒரு மாதிரி எமோஷனலா பாக்குறாரு போல. அதனால முடியவே முடியாதுன்னு ஒத்த கால நிக்கிறாரு. பையனும் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான்ப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறான். ஆனா கேட்கவே மாட்டாரு. இதுல அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த ஆபீஸ்ல வேற சண்டை. எனக்கு பாஸ்போர்ட் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு ஃபைல வாங்கிட்டு வந்துருவாரு அப்பா. பையனுக்கு அப்பா பண்ற ஒண்ணும் ரொம்ப கடுப்பா இருக்கும். அந்த ஆபீஸ்ல நடந்த சண்டையில 2 பேரும் கடும் கோவத்துல தான் வந்துட்டு இருப்பாங்க வீட்டுக்கு. வரும்போது கூட நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா இப்பவும் அப்பா கார்ல ஹேண்ட் பிரேக்க இறுக்கமா புடிச்சிட்டு தான் வராரு. ஹீரோவுக்கு மண்டை அவ்ளோ சூடா இருக்கும். எதுக்கு எப்ப பார்த்தாலும் இவரு என் கூட சண்டை போடுறதே குறியா இருக்காரு. நான் சொல்ற எதையுமே ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாருன்னு ரொம்ப கடுப்புல தான் வந்துட்டு இருப்பான் கார் ஓட்டிட்டு. இதுல அவரு பிரேக்க வேற கெட்டியா பிடிச்சிருப்பாரா? அது ஏன்னா அவனுக்கும் நல்லா தெரியும். நம்பிக்கை இல்லாம தான் புடிச்சிருக்காருன்னு. அதனால கோவத்துல பிரேக்ல இருந்து கையெடுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். கைய வேற தட்டி விடுவானா அவருக்கும் டென்ஷன் ஆகி விடவே மாட்டேன்னு இறுக்கமா பிடிச்சிருப்பாரு. இதுல மாறி மாறி காருக்குள்ளேயே 2 பேரும் சண்டை போட்டதுல காரு ரொம்ப வேகமா போய் ஒரு போஸ்ட் கம்பத்திலே இடிச்சிரும். இத 2 பேரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் மிஸ் அந்த நேரத்துல ரோட்ல எந்த ஒரு வண்டி வராததுனால பெரிய ஆக்சிடென்ட் எதுவும் நடந்திருக்காது. ஆனா அப்பா அதுல கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாரு. பையனும் கோவத்துல ரொம்ப கத்திடுவானா. இதுல அப்பாவும் ரொம்ப டென்ஷன் ஆகி காரை விட்டு மலையில போய் நின்று கத்து கத்துன்னு கத்துவாரு. என்கிட்ட சண்டை போடணுமாடா? அடிக்கணுமா என்ன? வா வந்து சண்டை போடு அடின்னு கொட்டுற மலையில நின்று கத்திட்டு இருக்காரு. இவனு காரை விட்டு இறங்கி போய் கத்துவான். அப்பா உள்ள வாங்கப்பா வெளிய நின்று கத்தாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பான். ஆனா அவர் கேக்குற மாதிரி இல்ல. சண்டை 2 பேருக்கும் இந்த இடத்துல முத்தி போயிருங்க. இவனும் கோவத்துல எதுக்காக எப்ப பார்த்தாலும் பிரேக்ல கை வச்சுட்டே இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு எந்த விஷயத்துல என் மேல நம்பிக்கை வரவே மாட்டேங்குது? நான் மும்பைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா கார் ஓட்டிட்டு இருக்கேன். நான் என்ன செத்தா போயிட்டேன்? நல்லா தானே இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு மட்டும் ஏன் நம்பிக்கை இல்லைன்னு கத்துறான். அப்பதாங்க கோவத்துல அப்பாவும் மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டுவாரு. ஹீரோ அப்பா அம்மாவ பிரிஞ்சு வந்து மும்பைல செட்டில் ஆகி 10 வருஷம் ஆச்சாம். இந்த 10 வருஷத்துல நீ இந்த மும்பைல என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு காரா? நீ வாழ்றிய ஒரு வீடு அதெல்லாம் ஒரு வீடான்னு கேட்டுட்டாரு. நீ எங்க மனச ரொம்ப உடைச்சிட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடுவாரு அப்பா. அதுக்கப்புறம் அங்க நிக்காம மழையிலே நனைஞ்சுக்கிட்டு போய் ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சு அவர் வாட்டுக்கு கிளம்பி போயிருவாருங்க. இவனும் அப்பா அப்பான்னு கத்தி பாப்பான். ஆனா அவர் நிக்கவே மாட்டாரு. அப்பாவோட ஆதங்கம் என்னன்னா அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்து இந்த சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கான் ஹீரோ. ஆனா சரியா சாப்பிடாம வீட்டை ஒழுங்கா வச்சுக்காம வேலைய கூட ஒழுங்கா பண்ணாம ஒரு பயத்தோடையும் திறமை இருந்தும் அதை வெளியே காட்டிக்காம ஒரு மாதிரி போரிங்கா இவன் ஒரு வாழ்க்கைய வாழ்றான் இல்லையா? அதுதான் அவருக்கு பிடிக்கல. இவன் அப்படி இருக்கிறதுனாலதான் இவன் மேல அப்பாவுக்கு நம்பிக்கையும் இருக்க மாட்டேங்குது. அப்பாவுக்கு புள்ள மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதையும் தாண்டி இவன் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா அக்கறை காட்டுறாரு. அது பல நேரத்துல அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டையா போய் முடிஞ்சிருது. அப்புறம் மலையில அப்பாவும் பையனும் சண்டை போட்டதுக்கு அப்புறமா அப்பா வாட்டுக்கு ஏதோ கடைவீதி பக்கம் போயிருவாரு. பையன் வீட்டுக்கு வருவான். ஆனா வீட்டுக்கு அப்பா வந்திருக்க மாட்டாரு. அப்பா கடைவீதி பக்கம் போயிருந்தாரு இல்லையா? அப்பா அவருக்கு அந்த இடத்துல இறந்து போன மனைவி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுங்க. அது எல்லாமே அவரோட பிரம்ம தான். ஆனா அந்த உருவத்தை பார்த்து இவர் பின்னாடியே ஓடிட்டு இருப்பாரு. மனைவியோட பேரை சொல்லி கத்திட்டே இருப்பாரு. அவங்க திரும்பி இவரை பாக்குற மாதிரி இவருக்கு தோணும். ஆனா அதுக்குள்ள ஒரு வண்டி வேகமா வந்து அவரை அடிச்சிருது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இவரை அட்மிட் பண்ணிடுறாங்க. கேர்ள் ஃபிரெண்ட் தான் முதல்ல வந்து அப்பாவை பாத்திருக்கா போல. அவ மூலமா தகவல் கிடைச்சதா ஹீரோவும் அதுக்கு அடுத்து வருவான். ஆனா அப்பாவுக்கு பெருசா அடி எதுவும் படலன்னு கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிட்டு இருப்பா. நீங்க 2 பேரும் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு தானே போனீங்க. அப்புறம் எப்படி அவர் தனியா கடைவீதி பக்கம் போனான்னு கேர்ள் ஃபிரெண்ட் கேட்டா இவன் நடந்த எல்லா சண்டையும் சொல்லுவான். இது கேர்ள் ஃபிரெண்டுக்கு வேற டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் மலையில ஷேர் ஆட்டோவை புடிச்சு போனா நீ அப்படியே விட்டுட்டியா? அவரை போய் திரும்ப கூப்பிடலையான்னு கேப்பா. இவனும் இல்லைன்னு சொல்றான். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அவர் உன்னோட அப்பா. அவர் இப்ப பாரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் போட்டுன்னு அப்படியே விட்டது
தப்புன்னு அவ ஒரு பக்கம் கத்துறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் கேர்ள் ஃபிரெண்ட சமாதானப்படுத்தலான்னு அவ பின்னாடி போவான். ஆனா அப்ப அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க. இத பாரு, உள்ள உங்க அப்பா அடிபட்டு கிடக்காரு. அவருக்கு நீ தேவை, அவர போய் முதல்ல பாரு. என்ன இப்ப சமாதானப்படுத்துறேன்னு என் பின்னாடி தயவு செஞ்சு வராத. அது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு போவா. அவ சொல்றது ஹீரோவுக்கும் நல்லா புரியுது. அப்புறம் அப்பாவ பாக்குறதுக்காக உள்ள போனா, அவர் நல்லா தான் இருக்காரு. பெருசா அடி ஒண்ணும் படல. ஆனா அம்மாவ பத்தியே பேசிட்டு இருப்பாரு. நான் அம்மாவ பாத்தேன்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தொலைஞ்சு போன இவரோட பாஸ்போர்ட்ட செத்து போன தான் பொண்டாட்டி தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அவளுக்கு நான் இங்க இருந்து போறது பிடிக்கல போலடா. அதனாலதான் இப்படிலாம் பண்ணியிருக்கா. நான் அவ பேர சொல்லி கூப்பிட்டேன். அவ என்ன திரும்பி பார்த்தான்னு ஏதேதோ பேசிட்டு இருப்பாரு. பையனும் அமைதியா அப்பாவுக்கு எடுத்து சொல்லுவான். தொலைஞ்சு போன அவரோட பேக்க ஹோட்டல் நிர்வாகம் கண்டுபிடிச்சிட்டாங்களா, இவனுக்கு மெசேஜ் பண்ணாங்களாமா. அம்மா இறந்துட்டாங்கப்பா. அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவான். அவரால அதை ஏத்துக்கவே முடியாது. ஒரு மாதிரி கண் கலங்கி சின்ன பிள்ளை மாதிரி அழ ஆரம்பிச்சிருவாரு. இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா இவன் நிதானத்துக்கு கொண்டு வரான். அவர் வீட்டுக்கு போகணும்ன்றாரு. எங்கன்னு கேட்டா என் வீட்டுக்கு போகணும் பாரு. அப்புறம் சமாதானப்படுத்தி இவனோட அபார்ட்மெண்ட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான் போல. அப்புறம் காலையில என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுறாங்க. பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால அமெரிக்காவுக்கு போறதுக்கு டிக்கெட்ட போட்டான் போல. வேக வேகமா இவன் கிளம்பி வருவான். அப்பா ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு பார்த்தா அப்பாவ ரூம்ல காணோம். இவன் முழிக்கிறதுக்கு முன்னாடியே லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சுட்டு சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு அப்பா. சொந்த ஊருக்கு போன அப்பா என்ன செய்யறாருன்னு பார்த்தா ஏரியா பசங்களோட கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. அங்கதாங்க அவர் ரொம்ப ஜாலியா இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பேட்டிங் பண்ணவும் போறாரு. இப்போ கூட விளையாடுறதெல்லாம் சின்ன பசங்க தானே. ஆனா இவர் பேட்டிங் பண்ணும்போது சின்ன பிள்ளைக்கு பால் போடுற மாதிரி பவுலிங் பண்றவன் போடுவான். இதுல இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இத பாருடா, நல்லா போடு, மத்தவங்களுக்கு போடுற மாதிரியே போடுன்னு சொல்லுவாரு. இவரு திட்டவும் அவனும் மத்தவங்களுக்கு பால் போடுற மாதிரி போடுறான் வேகமா. ஆனா இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு இருட்டிட்டு வரும். அப்போ வயசாயிடுச்சு இல்லையா, அந்த பாலை இவரால அடிக்கவே முடியாது. வேகமா வந்து இவரோட நெஞ்சிலே பற்றும். செம்ம வலி வலிக்கும். கூட விளையாண்ட சின்ன பசங்க எல்லாம் சாரி கேட்பாங்க, பதறி போயிருவாங்க. ஆனா இவரும் ஏன்டா சாரி கேக்குற, நீ ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணன்னு பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துருவாரு. வயசானதுனால பழைய மாதிரி நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னு அவருக்கே நல்லா புரியுது. பிள்ளைங்க சொல்றத கொஞ்சம் நம்ம கேட்கணுமோன்னு கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவன் ஆபீஸுக்கு கிளம்பி போயிருப்பான். அன்னைக்கும் அந்த புது ப்ராஜெக்ட பத்தி ஒரு மீட்டிங் போகும். சீனியர் ஆர்கிடெக்ட் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. கம்பெனி ஓனரும் ஒரு மாதிரி விரக்தியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறாரு. இப்போவும் உன் மண்டைக்குள்ள ஏதாவது புது ஐடியா இருக்கான்னு ஓப்பனாவே கேக்குறாரு. ஆனா அவன் இல்லைன்னு சொல்லிடுவான். எதையுமே சொல்ல மாட்டான் ஓனர் கிட்ட. இதை கேட்டுட்டு மனுஷன் விரக்தியா ஏன்டா உனக்கு சம்பளம் கொடுக்குறோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டாரு ஓப்பனா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு சோகத்துல பால்கனில உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பா கூட இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உட்காந்து குடிச்சிருப்பான் இல்லையா, அதையெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அப்பா சொன்ன விஷயத்தை எல்லாம் ஒன்னொன்னா சொல்லி பாப்பான். இதெல்லாம் ஒரு காரா, நீ குடியிருக்கிறதெல்லாம் ஒரு வீடான்னு சொல்லிருப்பாரு இல்லையா, அதையெல்லாம் சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் முன்னாடி நிறைய கண்ணாடி கட்டடம் இருக்கிறத பாத்துக்கிட்டு இருப்பான். என்ன இது, இந்தியா மாதிரியா இருக்கு, ஏதோ லண்டன் மாதிரி நியூயார்க் மாதிரி இருக்கு, எல்லா சிட்டியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, ஒரே கிளாஸும் ஸ்டீலுமான்னு இவனுக்கே அந்த வியூ பாக்குறதுக்கு கடுப்பா இருக்கு. இத அப்பாவும் இந்த இடத்துல சரக்கடிக்கும் போது சொன்னதுதான். டக்குன்னு இவனுக்கு ஏதோ இப்போ ஒரு ஐடியா தோணுது போலங்க. உடனே வேக வேகமா கேர்ள் ஃபிரெண்டுக்கு போன் பண்ணுவான். தனக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கத சொல்லி அதை பிரசன்ட் பண்றதுக்காக வேக வேகமா ஒரு மீட்டிங்கையும் அரேஞ்ச் பண்ண சொல்றோம் ஆபீஸ்ல. அடுத்து அந்த ஐடியா படி பக்காவா டிராயிங்கையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ணி முடிச்சு அத ஆபீஸ்ல இருக்க எல்லார் முன்னாடியும் பிரசன்ட்டும் பண்ணிட்டான். ஆனா இந்த டிராயிங் கண்ணாடியாலையும் ஸ்டீலாலையும் உருவான கட்டடம் மாதிரி இல்ல. ரொம்ப வித்தியாசமா இந்திய கட்டடக்கலையும் முகலாய கட்டடக்கலையும் கலந்த மாதிரி இருக்கு. அந்த டிராயிங்க எல்லாரும் மலைச்சு போய் பாப்பாங்க. ஆனா இப்போ நம்ம பையன் ரொம்ப கான்பிடென்டா இருக்கான். ஆனா இதையெல்லாம் பார்த்த உடனே ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்ணிருப்பாரு இல்லையா சீனியர் ஆர்கிடெக்ட், அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இதெல்லாம் ஏதோ சீப்பான படத்துக்கு போடுற செட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ வரைஞ்சிட்டு வந்ததெல்லாம் ஒரு டிசைனே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இத கண்டிப்பா செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே அந்த சீனியர் ஆர்கிடெக்ட் ஒரு டிசைனை கொண்டு வந்தாரு இல்லையா, அத பல மீட்டிங்ல வச்சு பேசி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சக்சஸ் ஆக போற நேரத்துல நம்மளை விட சின்ன பையன் ஒரு டிசைனை கொண்டு வந்துட்டானேன்னு அவருக்கு செம்ம கடுப்பா இருக்கு நம்ம ஹீரோ மேல. அதனால அவனை வச்சு செய்வாரு அந்த மீட்டிங்ல. இதெல்லாம் ஒரு டிசைனா, இதெல்லாம் ஒரு டிசைன் இவன் எடுத்துட்டு வந்திருக்கான் பாருங்கன்னு ஹீரோவை கண்ணா பின்னான்னு பேசிடுவாரு. முதல்ல இவன் டிசைன் மேல இவனுக்கே நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னத்தையோ வரைஞ்சு கொண்டு வந்து சும்மா சப்மிட் பண்ணிருக்கான். இதுக்கு முக்கிய காரணமே எங்க இவனுக்கு வேலை போயிடுமோன்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பயமா இருக்காமா. வேலையை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் சும்மா ஐடியா இருக்கு, டிசைனை வரைஞ்சு வச்சிருக்கேன்னு நம்ம நேரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்றான்னு சொல்லி ஹீரோவை ரொம்ப தாக்கி பேசிடுவாரு அந்த இடத்துல. அவர் பொறாமையோட உச்சத்துக்கே போய் பேசுவாருங்க. அது அந்த மீட்டிங்ல இருக்க எல்லாத்துக்கும் நல்லாவே புரியுது. இவர் இப்படி பேசுறது தாங்க மாட்டாம ஹீரோயின் சப்போர்ட் பண்ணி பேசலான்னு வருவா. ஆனா ஓனர் வேணான்றாரு. ஏன்னா அவரு நேருக்கு நேர ஹீரோவை பார்த்து தானே பேசிட்டு இருக்காரு இவ்வளவு வார்த்தையும். அதனால அவன் தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாரு. இப்பயாவது அவன் வாயை திறந்து கான்பிடென்டா பேசணும்னு ஓனர் ஆசைப்படுறாரு.
இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோவும் சேர விட்டு எந்திரிப்பான். எந்திரிச்சு பேக் எடுக்குறான். ஓனருக்கு அப்செட். இப்பவும் இவன் வாய தொறந்து எதையும் பேசாம போக போறான் போலயேன்னு நெனச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவன் கிளம்பி போகாம பேக்குக்குள்ள இருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல எடுத்து வெளிய வீசி எறிவான். இது இத்தன வருஷமா இந்த கம்பெனில இருந்து அந்த கோடீஸ்வரருக்கு அனுப்பப்பட்ட டிசைன்ஸ் போல. அது எல்லாமே கண்ணாடி கட்டடமா தான் இருந்திருக்கு. ஆனா இவன் வரைஞ்சு வச்சது யூனிக்கா இருக்கு இல்லையா? அத பத்தி இந்த இடத்துல பேசுவான். இவனோட அந்த டிசைன்ல இவன் யூஸ் பண்ணியிருக்க ஜன்னலோட மாடல்லாம் காத்த அப்படியே உள்வாங்கிக்குமா. அந்த இடத்த கூலிங்கா வச்சிருக்குமா. அதிக வெளிச்சத்த உள்ள விடாதாம். இப்படி எக்கச்சக்கமான புது விஷயத்த இவன் டிசைன்ல இறக்கியிருக்கான் போல. அத எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சொல்லப்போனா இதை இவனுக்கு வந்த புதுசுல சொல்லிக் குடுத்ததே அந்த சீனியர் ஆர்க்கிடெக்ட் தானாமா. நீங்க சொல்லிக் குடுத்த விஷயங்களே இன்னைக்கு உங்களுக்கு சீப்பா தெரியுதான்னு கொஞ்சம் கூட சளைக்காம ரொம்ப கான்பிடென்ட்டா அவர் முன்னாடி அவன் டிசைன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பாருங்க. எல்லாரும் ஆடி போயிருவாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் விடாம அந்த சீனியர் ஆர்க்கிடெக்ட் ஹீரோவோட டிசைன் படி பார்த்தா நெறைய பணம் செலவாகுமாமா. அதனால அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? கண்டிப்பா இதுக்கு அந்த கோடீஸ்வரர் ஒத்துக்கவே மாட்டாரு. இந்த டிசைன் வேண்டான்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு இப்பவும். அப்புறம் ஹீரோயின் தான் ஹீரோவோட டிசைன் கொஞ்சம் செலவு அதிகமா இருந்தா கூட அதுல நெறைய பெனிஃபிட் இருக்கு. வருஷம் ஆக ஆக கரண்ட் செலவு, தண்ணி செலவுன்னு எக்கச்சக்கமான செலவு குறையும்னு சொல்றா. இத கேட்டதும் ஓனருக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோவோட டிசைனே அந்த கம்பெனி ஓகே பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு அப்பாவ காட்டுறாங்க. அவரு வீட்ல சும்மா படுத்திருப்பாரு. அப்ப யாரோ காலிங் பெல் அமுக்குற சத்தம் கேட்கும். ரொம்ப ஆர்வமா வெளிய வந்து பாப்பாரு. பார்த்தா அவர் மேல ஒருத்தன் பால் அடிச்சான்ல சின்ன பையன். அவன் தான் சாரி கேட்டு அவங்க அம்மா ஏதோ சமைச்சு குடுத்தாங்கன்னு கொண்டு வந்திருக்கான். இப்பவும் அவரு எதுக்குடா சாரி எல்லாம் கேக்குற? நீ நல்லா பவுலிங் பண்ணடா. சாரி எல்லாம் கேட்காதன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் அப்பாவ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பையன பார்த்ததும் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷத்த வெளிய காட்டிக்க மாட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா அவனோட டிசைன் எல்லாத்தையும் அப்பா கிட்ட காட்டுவான். அப்பாவுக்கு அத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவனோட டிசைன் செலக்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கும். ஆனாலும் அதெல்லாம் பையனுக்கு தெரியாம மறைச்சுப்பாரு. இவரு சொன்ன மாதிரியே கண்ணாடியும் ஸ்டீலும் உள்ள கட்டடமா இல்லாம இவன் யுனிக்கா வரைஞ்சிருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்பதான் பையன் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவான். எல்லா நேரமும் நீங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன தயார் பண்ணிருக்கீங்கன்னு. என் மேலதான் தப்பு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றான் அப்பா கிட்ட. அப்பாவுக்கு அழுகையா வரும் அத கேட்கும்போது. ஆனாலும் புரிஞ்சுக்கிட்டேலப்பா அது போதும் விடு. ஏன் மன்னிப்பெல்லாம் கேட்கிற அப்படிம்பாரு. அப்புறம் இவரோட தொலைஞ்சு போன பாஸ்போர்ட், பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பான். பாஸ்போர்ட்ட காட்டுனதும் அப்பாவுக்கும் புரியுது. நம்ம தனியா இங்க இருக்கிறது பிள்ளைங்களுக்கு வருத்தத்த குடுக்கும்னு. அதனால அமெரிக்கா போறதுக்கும் ஓகே சொல்லிட்டாருங்க. அப்புறம் பையன் கூட கிளம்பி அமெரிக்கா போறதுக்காக மும்பைக்கும் வந்துருவாருங்க. நம்ம ஹீரோ, அவனோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு எல்லாரும் தான் அப்பாவ ஃப்ளைட் ஏத்தி விடுறதுக்காக போவாங்க. போகும்போது இப்பவும் பையன் மேல நம்பிக்கை இல்லாம ஹேண்ட் பிரேக்க இறுக்கமா பிடிச்சிருப்பாரு. ஏர்போர்ட்டுக்கும் போயாச்சு. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன விட்டு போறாரு. ஆனா இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி தவிப்பா இருக்கும். என்ன பேசணும், ஏது பேசணும்னு 2 பேத்துக்குமே தெரியாது. ஆனா அப்பா போறதுக்கு முன்னாடி பையன் கிட்ட வேகமா வந்து கன்னத்துல ஒரு முத்தம் குடுத்துட்டு மறுவார்த்தை பேசாம அங்க இருந்து போயிடுவாரு. அவர் முத்தம் குடுத்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமா, அப்பா நம்மள எவ்வளவு மிஸ் பண்றாருன்னு புரியுற மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஆனா இப்ப அப்பாவும் பையனும் முன்ன மாதிரி இல்ல இல்லையா? ஒருவேளை இவன் கூட இந்த நாட்கள இவர் செலவிடாம பொண்ணு கூட அப்பவே இவர் அமெரிக்கா போயிருந்தா, கண்டிப்பா இவன் மறுபடியும் அப்பாவ அமெரிக்காவுக்கு போய் பார்க்க மாட்டான். அவர் கூட பேசக்கூட மாட்டான். அந்த மாரி தான் இவங்க உறவு கடைசில முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இப்போ எல்லாமே மாறி போச்சு. கண்டிப்பா இவன் எப்பலாம் முடியுதோ இனிமே அப்பாவ போய் அமெரிக்காலயே பார்ப்பான். அந்த மாதிரி இவங்களோட உறவுக்குள்ள ஒரு புரிதலும் வந்துடுச்சு. அதே சந்தோஷத்தோட கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு மறுபடியும் கிளம்புனா, இப்ப கேர்ள் ஃபிரெண்ட் ஹேண்ட் பிரேக்க இறுக்கமா புடிச்சுப்பா இவன் மேல நம்பிக்கை இல்லாம. இவனுக்கு சிரிப்பா இருக்கும். அப்புறம் இவன் வீட்டுக்கு வரதான் காட்டுவாங்க. இப்ப இவனோட நடையிலேயே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. வீடும் முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப நீட்டா, கிளீனா இருக்கு. அப்பா சொன்னதை எல்லாம் புரிஞ்சுகிட்டு, அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைய இவன் வாழ ஆரம்பிச்சுட்டான்றத காட்டி, இந்த படத்த ரொம்ப அழகா முடிச்சுட்டாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல பாப்போம். தேங்க் யூ.